கான்டென்ட் கிரியேஷனில் ஒரு நபர் வந்து சாதிக்கணும் அப்படின்னா ஏன் யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் யூடியூப்பில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா எப்படி வந்து மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேஷனில் ரொம்ப கவனமாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். தப்பான இடத்துல உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், முதலாவது நாம் ஏன் வந்து யூடியூப்பை வந்து ப்ரைமரியாக வச்சு நாம் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2025 அதிகமாக விசிட் பண்ணப்பட்ட வெப்சைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல வந்து google.com இருக்குது, ரெண்டாவது இடத்துல வந்து youtube.com இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா google.com-ஆக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரே கம்பெனியோடது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் கூகுள், யூடியூப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கம்பெனி தான். அப்போது முதல் 2 இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் சம்மந்தப்பட்ட இவங்க தான் இருக்கிறாங்க. யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் கூட யூடியூப் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரியும் செயல்படுது. ஓகேங்களா? சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம கூகுள் தான் நம்ம சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னா போய் சர்ச் பண்ணி பார்த்து அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறது. சர்ச் இன்ஜினில் தான் பொதுவாக அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னா பல நபர்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறத விட யூடியூப்பில் இருந்து அந்த தகவலை தேடுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் யாராவது ஒருத்தர் அதை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதில்ல, யூடியூப்பில் வந்து அதை வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறனால ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் யூடியூப்லேயே வந்து தேடுறாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நீங்கள் கூகுளில் போய் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் நீங்கள் தேடினாலும் கூகுள் வந்து இப்போ நிறைய வீடியோ சர்ச் ரிசல்ட் கொடுக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட் ரிசல்ட்டாக தான் வரும். இப்போ பாருங்கள், யூடியூப்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்லேயே வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் வீடியோ உண்மையிலே ஒரு தரமான ஒரு வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் கூகுளில் போய் தேடினாலும் யூடியூப்பில் இருக்கிற வீடியோவை கொண்டு போய் கூகுள் கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், அந்த நபருக்கு கொடுத்துருது. அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து கூகுள் அவங்களோடது, யூடியூப் அவங்களோடது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட்வேர், அதுவும் கூகுளோடது தான். அப்போ நமக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது அது எதுவுமே வந்து ஒரு தனியாக ஒரு துண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்கோசிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படிங்கிறனால தான் இதில் வந்து பாருங்கள் ரொம்ப அதிகமான சக்ஸஸுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் விற்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த பொருளை எங்கே போய் விற்பீங்க? எந்த மார்க்கெட்டில் அதிகமான மக்கள் வராங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு பொருளை விற்க முடியும். ஆளில்லாத ஒரு மூலையில் போய் நின்றுக்கிட்டு நம்ம பொருளை விற்கிறதுக்கு என்னன்னா வாங்குறதுக்கு யார் இருக்கா? அப்போது எங்கே ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். அப்படிங்கும்போது அதனால தான் யூடியூப் அப்படிங்கிறது எப்போவுமே கடந்த ஒரு 5 வருடமாக 10 வருடமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. பட் அதே நேரத்தில் இங்கே நிறைய பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறனால இங்கே போட்டியும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த யூடியூப்பில் வெற்றி அடைய முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற சோஷியல் மீடியாவும் இருக்குது. இப்போ அடுத்த நம்ம ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அப்புறமா வந்து ட்விட்டர் இருக்குது இல்லையா, x.com இருக்குது, லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த யூடியூப்பில் உங்களுடைய சேனல் வளர்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது நீங்கள் வந்து யூடியூப்பை வந்து முக்கியமானதாக எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்ததாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியது வந்து ஃபேஸ்புக் கிடையாது. ஆக்சுவலாக 3வது இடத்துல ஃபேஸ்புக் இருக்குது, 4வது இடத்துல இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஆனால் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கை வச்சு நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதே எஃபர்ட்டை வந்து ஃபேஸ்புக்லேயும் போடாதீங்க. ஏன்னா யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் வந்து உங்களுடைய வீடியோ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற அந்த மெத்தடில் வந்து ரெண்டுமே மாறுபடுது. யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக வந்து மக்களுக்கு வீடியோ கொண்டு போய் கொடுக்கும். அதாவது ஒரு நபர் வீடியோ பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க,
உங்கள் மாதிரியான வீடியோ போடக்கூடிய அதே இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர், உங்களை மாதிரியான வீடியோ பார்க்கக்கூடிய அந்த நபர் வேறு ஒரு வீடியோ பார்த்துட்ருப்பார். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசியிருப்பீங்க. யூடியூப் அவங்களுக்கு உங்கள் வீடியோவை கொண்டு போய் காட்டிடும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வீடியோவாக போட்டிருக்கிறீங்க. ஆனால் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பேஸ்ட். யாராவது உங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபேஸ்புக் கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் உங்களை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து பெரிய அளவில் உங்களோட வீடியோவை கொண்டு போய் கொடுக்காது. ஃபேஸ்புக் பேஜினுடைய ரீச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ரீச் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஆர்கானிக் ரீச் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல் நான் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் அதிலே வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அதை பூஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்து பூஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போகும். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. அதனால் வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி தான் வாய்ப்பில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு இருப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற வீடியோவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரைமரி பர்பஸ் வந்து ஃபேஸ்புக்கில் கிடையாது. ஒரு ரீசன். அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ரெவென்யூ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் எடுக்கலாம். ஓகேங்களா, அதுலேயும் வந்து மானிட்டைசேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபேஸ்புக்கை விட யூடியூப் வந்து அதிகமாக பே பண்ணுவாங்க. 1000 வியூஸுக்கு வந்து நீ ஓரளவு டீசெண்டான சேனலுக்கு மினிமம் $2 $12 வரைக்கும் கூட யூடியூப்பில் வந்து பே பண்ணுறாங்க. ஆனால் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட அளவில் நான் டைரெக்டாக வந்து நான் ஃபேஸ்புக்கில் எதுவுமே மானிட்டைஸ் பண்ணலை. ஒரு சில என்னுடைய இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் பெரிய அளவில் ரீச்சும் ஆகாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வியூஸுக்கு வந்து 1000 ரீச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.50 இல்லையா, அந்த இதிலேருந்து ஒரு அதிகபட்சம் $4 வரைக்கும் தான் 1000 ரீச்சுக்கு 1000க்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து இதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது தெரியுது. அப்போது சேம் எஃபர்ட் நீங்கள் ஒரு பக்கம் யூடியூப்லேயும் அதே எஃபர்ட்டு, ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் லென்த் வீடியோ போடுறதுக்கு அதே எஃபர்ட்டை நீங்கள் போடணும். ஆனால் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற அந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது குறைவு. அப்படிங்கிறனால நீங்கள் அதை வந்து ஒரு ப்ரைமரியாக நீங்கள் அதில் ரொம்ப உங்களுடைய எஃபர்ட்டை போடாதீங்க. பட் அதே நேரத்தில் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆரம்பித்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க, அதில் ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் யூடியூபே வந்து இப்போ அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி இதில் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த டிஸ்கஷனை கூட உங்களுடைய யூடியூபுக்குள்ளே உங்களுடைய ஃபேன்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நீங்கள் அதில் பேசும்போது யூடியூப் வந்து சர்ச் பண்ணும்போது நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேனல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு யூடியூபுக்கு அது வசதியாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த டிஸ்கஷனை கூட நம்ம யூடியூப் கம்யூனிட்டி டேப்லேயே வச்சுக்கிறது நல்லது. ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடலாம். ஓகேங்களா, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடலாம். அந்த ரீல்ஸுமே கூட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ரீச் ஆகும், ஒரு பிராண்ட் ரீச் கிடைக்கும். அண்டு அந்த அப்பப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் போட்டு நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் பயோவில் வந்து நீங்கள் உங்களோட சேனலோட லிங்க் கொடுத்து வைங்க. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு உங்களோட பயோவில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி வந்து உங்கள் வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சேனலுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா யூடியூப் வந்து அந்த மாதிரி வெளியிருந்து இன்பவுண்ட் லிங்க் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு லிங்காக வந்து அது கருதும். அதனால் அது வந்து நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுடைய ஃபேன்ஸை நீங்கள் கொஞ்சம் நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, யாராவது ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை டிஎம் பண்ணலாம் இல்லையா, டைரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ அந்த இன்ட்ராக்ஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்டு ஸோ நீங்கள் உங்களுடைய எந்த மாதிரியான கிரியேட்டர் நீங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணும். நீங்கள் எந்த டைப்புனாலும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நீங்கள் போடலாம். ஒருவேளை உங்களுடைய கான்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடானது அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக டிஸ்கஷன் பேஸ்டில் இருக்கக்கூடியது அப்படின்னா நீங்கள் வந்து x.com வந்து நீங்கள் போகலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து மெயினான கான்டென்ட் போட்டுட்டு அந்த டிஸ்கஷன் ரிலேட்டடான விஷயங்கள், ஏன்னா பொதுவாக இப்போ அரசியல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து விவாதிக்கப்படும். ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்
சர்வீஸ் மாதிரி பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயும் கான்டென்ட் போட்டுட்டு லிங்க்டின் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. லிங்க்டின் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் இது கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு மாதிரியான ப்ரொஃபஷனலான ஒரு செட்டப்பில் இருக்கீங்க அப்படின்னா லிங்க்டின் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுலேயும் வந்து நிறைய போஸ்ட் போட முடியும், வீடியோஸ் போட முடியும், அது எல்லாமே வந்து லிங்க்டின்லேயும் வந்து நீங்கள் போட முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குரூப்ஸ் ஆரம்பிக்கலாம். டெலகிராமில் வந்து குரூப்ஸ் ஆரம்பிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஓரளவு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. நிறைய மக்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் குயிக்காகவே வந்து மக்கள் இணைவாங்க. பட் ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ணிக்கை, ஃபேன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும் போது ஒரு அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான நம்பர் தான் வந்து அந்த இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் லாங் டேர்மில் வந்து வளரணும், அதிகமான ஃபேன்ஸ் உள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெலகிராம் பயன்படுத்தலாம். டெலகிராமில் வந்து நீங்கள் உள்ள அந்த குரூப்பில் வந்து இருக்கிற மெம்பர்ஸுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம், நிறைய பேர் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த சிக்கல் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது. டெலகிராம் ரொம்ப யூஸ் பண்ணலை, பட் அதே நேரத்தில் நமக்கு டெலகிராமில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பித்து நீங்கள் வந்து அதில் முதல்ல அவங்கள கொண்டு வந்துட்டு தென் அங்கேருந்து நீங்கள் எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னா டெலகிராமுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா இங்கே வாட்ஸ்அப் வந்து நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா அங்கேருந்து அங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்கள ஈஸியாக வந்து வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ நாம் வந்து அங்கேருந்து ஒரு குரூப்பை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னா டெலகிராம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். வாட்ஸ்அப் வந்து ஒரு பஃபர் மாதிரி வச்சு ஒரு பக்கம் அவங்க உள்ளே வர்றதுக்கான ஒரு வாசலாக நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தி இதுலேயும் டிஸ்கஷன் ஓட்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஹெவியான டிஸ்கஷனை வந்து நீங்கள் எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னா டெலகிராமுக்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற சோஷியல் மீடியாவை ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரே அளவு பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் சேனல் மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பர்சனல் நேமில் வந்து நீங்கள் உங்கள் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் அதே நேம் இருக்கணும், இன்ஸ்டாகிராம்லேயும் அதே நேம் இருக்கணும், அப்புறமா வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து அதே நேம், அப்புறமா இல்லை இன்ஸ்டாகிராமில் டெலகிராமில் இந்த மாதிரி வந்து ஒரே நேமில் இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து உங்களை ரெகனைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியாகவே இன்டர்நெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி கரெக்டாக எல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டு தான் அப்படிங்கிறத எடுத்து யாராவது ஒருத்தர் சர்ச் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வரிசையாக லிஸ்ட்டு போட்டுரும். ஸோ அதனால் அந்த நேம் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி அல்லது உங்கள் நேம் போட்டு பக்கத்தில் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற சோஷியல் மீடியாவையும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களோட யூடியூப் சேனலை வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இந்த வீடியோவில் நான் பேசின இந்த விஷயம் எப்படி யூடியூப் அப்படிங்கிறது ஒரு முன்னாடியில் நிற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது, அதை பீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இனிமேல் அதுக்கு அடுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து நமக்கு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கணும், ஒரு கான்டென்ட் க்ரியேஷனில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தப்பான இடத்துல கடந்து உருளக்கூடாது. ஸோ அதனால் யூடியூப்பில் மெயினாக ஆரம்பிங்க. மற்ற விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளேயும் போய் கிடக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு இன்னும் 1 or 2 சோஷியல் மீடியா பயன்படுத்தணும்னா எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 1 or 2 மட்டும் செலக்ட் பண்ணி பயன்படுத்துங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் மட்டும்தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மற்ற எதுவுமே கூட கிடையாது. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த யூடியூப் தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவிலையும் நான் வந்து இது சம்மந்தப்பட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒன்றுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க ஒருவேளை என்னை பர்சனலாக வந்து இது தொடர்பு கொள்ளணும், இப்போ டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த சோஷியல் மீடியாவில் வந்து நான் அடுத்ததாக வந்து இது சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நீங்கள் அதிகமாக வந்து எந்த சோஷியல் மீடியா நீங்கள் போடுறீங்களோ அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து என்ன செய்யலாம், அக்கௌண்ட் ஆரம்பித்து அது மூலமாகவும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் கான்டென்ட் க்ரியேஷனில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் போடுங்க. என்ன சோஷியல் மீடியா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.